சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னை ஒருவன் கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். அது யார் என்று உனக்கே தெரியும். எங்கு போனாலும் உன்னை கேலி கிண்டல் எல்லாம் செய்து கொண்டுதான் ஒருவன் இருந்தான். ஏதாவது ஒரு விசேஷமோ இல்லை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவனை நீ சந்தித்தால் கூட அவனை கேலி கிண்டல் எல்லாம் உன்னை செய்து கொண்டு தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை பார்த்தியா, உன்னை கவனித்து கொண்டு இருப்பது நான் என்று அவனுக்கு தெரியவில்லை பார்த்தியா. நான் சாதாரணமாக எதையுமே கவனிக்காமல் தான் இருப்பேன். ஆனால் நான் கவனிக்க ஆரம்பித்து விட்டேன் என்று வைத்துக்கொள் ஒருவனை, அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் மீளவே முடியாத அளவுக்கு அவனை கொண்டு செல்வேன். நல்லது செய்தால் நிச்சயம் நல்லது செய்வேன். ஆனால் ஒருவனுக்கு நல்லது மட்டும் அவன் செய்யாமல் தீயதை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் நான் நிம்மதி என்ற ஒரு விஷயத்தை கொடுக்கவே மாட்டேன். நீ என்னுடைய பிள்ளை தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேவையில்லாமல் அளவைத்து துன்புறுத்தி, பணமில்லை, உனக்கு பதவி இருக்கிறதா, என்னிடம் அந்த பொருள் இருக்கிறது, உன்னிடம் இந்த பொருள் இருக்கிறதா, நீ என்ன இந்த மாதிரியான ஆடையை உடுத்திருக்கிறாய், அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் கேட்டு உன்னை ஒவ்வொரு முறையும் உன்னை தலை குனிந்து உன்னை ஏண்டா நமக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை என்று யோசிக்க வைத்தான் பார்த்தியா. அவனுடைய வாழ்க்கையில் நான் என்ன தெரியுமா செய்ய போகிறேன்? நீ என்ன நினைத்தாய் தங்கமே? அவன் உனக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுது நீ என்ன நினைத்தாய்? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று நினைத்தாய் அல்லவா? அதே மாதிரி எண்ணத்தை அவனுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன். அவன் உன்னை என்ன சாதாரணமான பெண் என்று நினைத்தானா? உன்னை சுற்றி எத்தனை பெண் தெய்வங்கள், உன்னை சுற்றி எத்தனை ஆண் தெய்வங்கள் இருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா? நீ கோவிலுக்கு போகிறாய், விளக்கேற்றுகிறாய், இவ்வளவுதான் உனக்கு தெரியும். தெய்வத்தை வணங்குகிறாய். ஆனாலும் நீ ஒரு விளக்கு போட்டுவிட்டு அங்கு கண்ணீர் சிந்திவிட்டு வருகிறாய் பார், உன்னுடைய பின்னே அனைத்து தெய்வங்களும் உன் வீட்டிற்கே வந்து விடுகிறது. உன்னுடைய வீட்டில் எப்பொழுதும் மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருப்பதினால் யாரால் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது அது நன்றாக இவனால் தான் நடக்கிறது, உன்னுடைய மனக்குழப்பத்தில் அந்த ஆளால் தான் நடக்கிறது என்று தெரிந்து அந்த ஆளுக்கும் உன்னுடைய அந்த நபருக்கும் உன்னை எப்படியெல்லாம் அவன் பேசினானோ, அவன் எப்படியெல்லாம் உன்னுடைய மனதை காயப்படுத்தினானோ, அதே போலவே அவனுடைய வாழ்க்கையில் நான் அந்த விஷயத்தை செய்ய போகிறேன். நீ என்னுடைய பிள்ளை. நீ வாழ்க்கையில் எதையும் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பிக்கை இருந்தால் போதும். என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் போதும், உன்னால் எல்லா விஷயத்திலும் இருந்து வர முடியும். நீதான் நினைக்கிறாய் உனக்கு யாரும் உதவி செய்வதற்காக இல்லை என்று. ஆனால் உனக்கு உதவி செய்வதற்கு நான் இங்கிருக்கிறேன். உன்னை சுற்றி நிறைய தெய்வங்கள் இருக்கிறது. பெண் தெய்வம், ஆண் தெய்வம், எல்லா தெய்வங்களும் இருக்கிறது. நீ தான் நினைக்கிறாய் இவ்வளவு என்னை கஷ்டப்படுத்துகிறான், பக்கத்தில் இருந்து கொண்டே எங்கு போனாலும் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறான், இவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒன்று வராதா, இவனுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பெரிய ஆளாக வைத்திருக்கிறீர்கள், என்னை மட்டும் ஏன் இப்படி வைத்திருக்கிறீர்கள் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் ஒரு தெய்வம் பொறுத்திருக்கிறது, ஒருவனை ஆட வைக்கிறது, ஒருவனை பேச வைக்கிறது என்றால் அவன் இன்று மாறுவான், நாளை மாறுவான் என்ற ஒரு எண்ணத்தில். ஆனால் அவன் மாறவே இல்லை என்ற பொழுது முடிவை எடுப்பது வித்தியாசமாகத்தான் இருக்கும். புரிகிறதா? முடிவை எடுத்து விட்டேன். அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நான் எடுத்துவிட்டேன். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற முடிவையும் நான் எடுத்துவிட்டேன். இதற்கு மேல் நீ எந்த ஒரு நிலையிலும் தேவையில்லாமல் எப்பொழுதும் கவலைப்படவே வேண்டாம். அமைதியான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கும். தேவையே இல்லாமல் எதையும் போட்டு சிந்தித்து கொண்டே இருக்காதே. நீ எந்த அளவு நீ நிம்மதியாக இருக்க போகிறாய் இனிமேல் என்று பார். அவன் அடங்க ஆரம்பிப்பான். நீ நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லது நடக்கும். அவன் அப்பொழுதுதான் உணர்வான், இவள் கும்பிட்ட தெய்வம்தான் நம்மை இந்த அளவுக்கு வைத்தது என்று. உன் பக்கம் கூட அவன் வரமாட்டான். ஏனென்றால் அவன் அடங்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையோ மிக மிக மேலே ஏறிக்கொண்டே இருக்கும்.
அவன் வாழ்க்கையில் கஷ்டப்படும் பொழுது நீ சந்தோஷமாக இருப்பாய். அதை வைத்தே அவன் நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவான் நீதான் அனைத்திற்கும் காரணம் என்று. என்னுடைய தங்கமே, நீ எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை அம்மா. உன்னுடைய கஷ்டங்கள் தான் எல்லோரையும் அப்படி பேச வைக்கிறது. ஆனால் அனைத்து விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் கவனித்து கொண்டு தானே இருக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்க வேண்டும், என்னென்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் தேவையே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்துவிட்டு சந்தோஷமான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி தருவேன். புரிகிறதா? வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ எது செய்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொண்டு தான் இருப்பேன். நான் எதையும் பார்க்காமல் இருப்பவள் அல்ல. நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கு தவறு செய்தாலும் மற்றவர்கள் உனக்கு தவறு செய்தாலும் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நிச்சயமாக தக்க தண்டனையை நான் வழங்குவேன். எந்த விஷயத்திலும் எப்பொழுதுமே அவசரப்படாதே. நமக்கு உதவி செய்ய ஆள் இல்லையோ, இவனெல்லாம் இப்படி பேச வைக்கிறதே கடவுள், நம் யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் தவறாக செய்யவில்லையே, ஏன் இந்த கடவுள் நம்மை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறான் என்றெல்லாம் நீ நினைக்கவே வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னை நான் நன்றாக வைப்பேன். சீக்கிரத்தில் பார், உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதா இல்லையா என்று. உன் வாழ்க்கையில் அமைதியாக இருப்பவன் நிச்சயமாக சாதிப்பான். நீ அமைதியாக யார் எது பேசினாலும் சரிதான். உனக்கு யார் தொந்தரவு கொடுக்கிறானோ அவன் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் அனுபவிப்பான். அதனால் நீ இவன் எனக்கு தொந்தரவு கொடுக்கிறான், அவன் எனக்கு தொந்தரவு கொடுக்கிறான் என்று நினைத்து வருத்தப்படாமல் நிச்சயமாக நீ சாயை நம்பு. சாய் நிச்சயமாக உனக்கு நான் நல்லதொரு விடிவு காலத்தை நிச்சயமாகவே கொடுப்பேன். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையை பத்திரப்படுத்தி பாதுகாப்பாக வைப்பது இந்த சாயுடைய கடமை. நிச்சயமாக என்னுடைய கடமையை நான் சரியாக செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு எந்த ஒரு நிமிஷமும் தேவை அல்ல. நீ செய்யும் விஷயத்தை நீ தாராளமாக செய். என்னை பார்க்கும் பொழுது உன் மனதுக்குள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் தோன்றும் அல்லவா? அதாவது சொன்னால் ஒரு கவலையோடு நீ இருப்பாய். இல்லை, ஒருவன் இதே போல ஏதாவது ஒருவன் உன்னை கிண்டல் செய்திருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை அலட்சியப்படுத்தியிருக்கும் பொழுது நீ என்னுடைய படத்தை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நம்பிக்கை உன் மனதுக்குள் தோன்றும் அல்லவா? எல்லாவற்றையும் சாய் பார்த்து கொள்வார் என்று அதே நம்பிக்கையோடு இரு. நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாதே. அடுத்தவன் உனக்கு துரோகம் செய்தால் அவன் நிச்சயமாக என்னிடம் தண்டனையை அவன் பெற்றுக்கொள்வான். உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும். கவலைகள் என்பது வேண்டவே வேண்டாம். அமைதியான வாழ்க்கையும் நல்லதொரு வாழ்க்கையையோ நிச்சயமாக ஒரு நல்ல குடும்பத்தையும் நிச்சயமாக நான் தருவேன். இவ்வளவு தூரம் உன்னிடம் வந்து ஷீரடியிலிருந்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் நல்ல காலங்களே, சுபமான காலங்கள் வந்துவிட்டது. இனியும் எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. சந்தோஷமாக இருங்கள். சகல சௌபாக்கியங்களையும் பெற்று இந்த சாயாகிய நான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக 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 பெரிய ஒரு வசதியையும், மற்றவன் பார்த்து யாரெல்லாம் உன்னை கிண்டல் செய்தானோ எல்லோரும் பார்த்து நிச்சயமாக வியப்பார்கள். ஆனால் உனக்கு துரோகம் செய்தவன் அனுபவிப்பான். உன்னை எப்படி எல்லாம் அவன் அவமானப்படுத்தினானோ, எந்த ஒரு வார்த்தைகள் சொல்லி எல்லாம், அதே போலவே அவனுடைய வாழ்க்கையில் அவன் நிச்சயம் அனுபவிப்பான். கண்களை எப்பொழுதும் திறந்து பார். நான் இருக்கிறேன், நிச்சயமாக இருப்பேன். இந்த நிமிஷம் ஒரு வேலையை நீ செய்கிறாய் என்றால் அது எனக்கு பிடித்துதான் செய்கிறாய். நிச்சயம் உன் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாய். நான் உன்னை முன்னுக்கு கொண்டு வருகிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.